இதுக்கப்புறம் நான் சத்தியமா சும்மாவே விட மாட்டேன் நாஞ்சில் விஜயனை. நான் உண்மையா ஒண்ணு ஜெயிலுக்கு நான் போட்டும், இல்ல அவன் போட்டும். நான் விட மாட்டேங்க. எனக்கு பதில் சொல்லி ஆகணும். இல்ல என்ன எதிர்பார்க்குறீங்க? அவர்கிட்ட இருந்து என்னோட பணம் வேணும். என்னை ஏமாத்துனதுக்கான ஒரு இது வேணும். நியாயம் வேணும். என்னை பத்தி தப்பா புகார் சொல்லிட்டு இருக்காருல்ல, இது எல்லாமே வந்து தப்புன்னு சொல்லணும். அவரு நான் கேட்ட ஒரே விஷயங்க, அந்த மேல சத்தியம் பண்ணி நான் வயசு கூட தொட்டதில்லைன்னு சொல்லுங்க. அதோட இந்த விஷயத்தை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். பிரச்சனைக்கு பச்சை புள்ளையெல்லாம் இழுத்துக்கிட்டு பச்சை புள்ளைய நான் கேட்கலங்க. நீங்க ஒரு சத்தியம் பண்ண சொன்னா பண்ணுவீங்கல்ல. நான் என்ன சொல்றேன், இவர் என்ன கேக்குறீங்க, நீங்க மது அடிப்பீங்களான்னு கேக்குறீங்க. நாஞ்சில் விஜயன் மது அடிப்பாரு தெரியுமா? அந்த வாய்ஸ்ல பார்த்தா நீங்க கொஞ்சம் போதையில இருந்தீங்களா? போதையில இருக்கிற மாதிரி. உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதாங்க. என்ன வாய்ஸ்ல பார்த்தா போதையில நீங்க பொம்பளை தானே, உங்களுக்கு அறிவு இருக்காது. நான் மாத்திரை போட்டிருக்கேன், தூக்க மாத்திரைன்னு திருப்பி சொல்றேன், திருப்பி போதைன்றீங்க. நான் நார்மலா இருந்தாலே டேப்லெட் போட்டா அப்படிதாங்க இருப்பேன். நம்மள ரெக்கார்ட் பண்றது கூட தெரியாதா? தெரியாதுங்க. அவன் எப்படி ஃப்ராட் பண்றான்னு எனக்கு தெரியல. அவன் ஃப்ராட் நம்பர் 1 ஃப்ராட். இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரா? தெரியல. அவன் போட்டோஸே வச்சிருப்பான்றேன். அவன் போட்டோஸே வச்சிருப்பாங்க. நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எத்தனையோ பேரோட லைஃபுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாத்தையுமே சேஃப்டியா வச்சிருப்பான். எனக்கு ஒரே கேள்வி, எந்த திருநங்கையா இருந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் எந்த சமுதாயத்துல உங்களுக்குன்னு அம்மா உங்களுக்குன்னு ஹெட் எல்லாம் இருப்பாங்க, வந்து நிப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது. நான் யாருக்கிட்டையும் கனெக்ட் ஆகல. எனக்கு அது வேண்டான்னு விட்டுட்டேன். நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம இருக்கோம். எனக்கு கம்யூனிட்டியில அம்மாங்க இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. நான் யாருக்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்க மாட்டேன். அவங்க பாட்டு அவங்க இருக்கட்டும். நம்மளோட பிரச்சனைக்கு மட்டும் ஏன் அவங்களை கூப்பிடணும்? வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு பார்த்துதானுங்க. இப்ப நீங்க என்னை திட்டுனீங்க, நான் அமைதியா தான் இருந்தேன். ஏதோ ஒரு ஆதங்கத்துல நீங்க கேட்ட क्वेश्चनனால தான் திட்டினே தவிர தேவலாம் அந்த குரல் இந்த மாதிரி இன்டர்வியூ என்ன கொடுக்க முடியாது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார் நாஞ்சில் விஜயன் சாரா? ஆமா சொல்லுங்கம்மா. சார் ஒன்னும் இல்ல சார், விஜய் வைஷு அவர்களை இன்டர்வியூ பண்ணிருந்தோம் சார். என்னன்னா வந்துட்டு உங்களை பத்தின நிறைய விஷயங்கள் அவங்க வந்துட்டு போட்டோஸ் போட்டாங்க. இப்ப அதுக்கு வந்து ஆப்போசிட்ல நீங்க 2-3 வீடியோஸ் போட்டீங்க. சோ அத பத்தி பேசுறதுக்காக நாங்க அவங்களை இன்டர்வியூ எடுத்திருந்தோம். இதுல என்னன்னா ஒரு தரப்பு நியாயத்தை மட்டும் கேட்டு அதை போடுறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. 2 சைடு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத கேட்டு போடலாம் அப்படிங்கறதுதான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். ஏன் அவங்க இந்த மாதிரி தொடர்ந்து உங்க மேல நிறைய அலிகேஷன் வச்சுட்டே இருக்காங்க, நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல இதை நான் பெருசுப்படுத்தவே விரும்பல. ஏன்னா இத காட்டி இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு ஃபேமுக்காக தான் இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு எனக்கு நல்ல நண்பா பழகுனாங்க. நாங்க அப்ப யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். அதுல நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப அதுல அவங்க கூட ஒர்க் பண்ணாங்க, நிறைய வெப் சீரிஸ் ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் பேச்சுலரா இருக்கும்போது அவங்க அடிக்கடி பேசுவாங்க. நாங்க நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணிருக்கோம். டிராவல்னா ஃப்ரெண்டு, ஒரு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் வைப். அதுவும் அவங்களே போன் பண்ணுவாங்க, நாஞ்சில் எங்க இருக்க, எனக்கு எங்கேயா போன என்ன கூட்டு போங்க, எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க. அந்த காலத்துல எனக்கு அவங்க மட்டும் இல்ல, மீடியால இருக்குன்னா நம்ம யாரு பேசினாலும் பேசுவோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. நான் அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா என்னைக்குமே நினைச்சதில்ல. நம்ம கூட ஒரு நல்ல ஒரு நட்பா இருந்து அப்படிதான் பேசணும் பழகணும். அப்ப எடுத்த போட்டோஸ், புகைப்படங்கள், ரீல்ஸ் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் திடீர்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க என்னன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் மீன்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியோட இருக்கும்போது அந்த டைம்ல மிட் நைட்ல நிறைய வாட்டி குடிச்சிட்டு கால் பண்றது, சும்மா டார்ச்சர் பண்றது. அப்ப எங்க ஒய்ஃப் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, தயவு செய்து இதுக்கப்புறம் நீங்க யாருக்கிட்டே பேசாதீங்க, உங்களுக்கும் லைஃப் இருக்கு அப்படின்னு சொன்னல அவங்க நான் டோட்டலா பிளாக் பண்ணிட்டேன்.